ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் வந்து ஸ்டாக் நியூஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியாஸ் சிலது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ். ஒஹாட் லிமிடெட் அவங்க வந்து ஃபார்மாவில் வந்து ஒரு லீடிங் கம்பெனி. கரண்ட் ப்ரைஸ் வந்து 1428 ரூபா இருக்குது. பிரேக் அவுட் ஆகிருக்கு. இந்த ப்ரைஸ்லேருந்து இன்னும் ஏறுங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு 1500 வரைக்கும் போகும். அதுக்கு மேலே போனால் 1550 ரூபா வரைக்கும் போகுங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. லார்சன் அண்ட் டியூப்ரோ இவங்களுக்கு வந்து நிறையா ஆர்டர்ஸ் இருக்குது. ஆர்டர் புக் நல்லா இருக்குது. ப்ராஃபிட் நல்லா இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. அவங்களுக்கு வர ஆர்டர்ஸ் எல்லாமே ஆன் டைமில் முடிச்சு கொடுக்குறாங்க. 3856 ரூபா ப்ரைஸில் இருக்கிற அந்த ஷேரோட ப்ரைஸு 4000 ரூபா தாண்டி போகுங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. இது ஹெச்டிஎஃப்சி பேங்க் இந்தியாவோட ஃபஸ்ட்டு நம்பர் 1 இப்போ ப்ரைவேட் பேங்க். 931 ரூபா இருக்குது. இந்த ப்ரைஸ்லேருந்து இன்னுமே ஏறுங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு டார்கெட் 950, செகண்ட் டார்கெட் 970 வரைக்கும் போகுங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. இந்த மூணுமே ஸ்ட்ராங் புல்லிஷ் கேண்டில் பதிவாக இருக்குது. அடுத்தது வந்து அண்டர் 100 ருபீஸ் ஸ்டாக்ஸில் எஸ் பேங்க். உங்களோட Q3 ரிசல்ட்ஸ் நல்லாவே வந்திருக்கு. ப்ராஃபிட் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நியர் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவில் 30 ருபீஸ் போகும். லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவில் 50 ருபீஸ் தாண்டுங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அடுத்து HFCL கரண்ட் ப்ரைஸ் 68 ருபீஸ். இந்த ப்ரைஸ்லேருந்து 75 ருபீஸ் போகுங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது ஃப்யூச்சரில். அண்டர் 100 ருபீஸ் ஸ்டாக்ஸில் இந்த ரெண்டு ஸ்டாக்குமே வந்து ஒரு நல்ல பிக். அடுத்ததாக வந்து அப்கமிங் டிவிடன் பற்றி பார்க்கலாம். பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா 1 ரூபி டிவிடன் தராங்க. இந்த ஷேரோட ப்ரைஸ் வந்து 66 ருபீஸில் இருக்குது. எக்ஸ்டேட் வந்து 20th ஜான்வரி. அதனால் நாளைக்குள்ளே இந்த ஷேரை வாங்கி ஹோல்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த டிவிடெண்டுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருப்பீங்க. அதுக்கடுத்து வந்து என்எல்சி இந்தியா 257 ருபீஸில் இருக்குது. 3 ருபீஸ் 60 பைசே டிவிடன் தராங்க. எக்ஸ்டேட் வந்து 20th ஜனவரி. இந்த ஷேரும் நாளைக்குள்ளே வாங்கி ஹோல்ட் பண்ணிங்கன்னா இந்த டிவிடெண்டுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருப்பீங்க. அடுத்து 21st ஜான் எக்ஸ்டேட் இருக்கிற டிவிடன் ஸ்டாக்ஸ் பார்த்தோம்னா ஐசிஐசி ஏஎம்சி 2935 ரூபா ப்ரைஸில் இருக்குது. 14 ரூபா 85 காசு டிவிடன் தராங்க. ஏஞ்சல் ஒன் 2752 ரூபா ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்குது. 23 ருபீஸ் டிவிடன் தராங்க. அதுக்கடுத்து 22nd ஜனவரி எக்ஸ்டேட் இருக்கிற டிவிடன் கொடுக்குற ஸ்டாக் வந்து 239 ருபீஸில் இருக்கிற டிபி கார்ப் 2 ரூபா டிவிடன் தராங்க. 23rd ஜான்வரி எக்ஸ்டேட் இருக்கிற டிவிடன் ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஹேவல்ஸ் இந்தியா. இவங்க ஃபேன் எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் பிஸ்னஸில் லீடிங்கில் இருக்காங்க. 1426 ரூபா ப்ரைஸில் இருக்குது. சென்ட்ரல் பேங்க் 38 ரூபா ப்ரைஸில் இருக்குது. பப்ளிக் செக்டர் பேங்க் 20 பைசா டிவிடன் தராங்க. எக்ஸ்டேட் வந்து 23rd ஜான். டிசிஎம் ஸ்ரீராம் 1162 ரூபா ப்ரைஸில் இருக்குது. சுராஜ் வந்து 1 ரூபி 50 பைசா டிவிடன் தராங்க. 239 ருபீஸ் ப்ரைஸில் இருக்குது. இதெல்லாம் அப்கமிங் டிவிடன்ஸ் ஃபார் அப்கமிங் வீக். ஏற்கனவே ஹோல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிவிடன்ஸ் கிரெடிட் ஆகுதா அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணுங்கள். இல்லை டிவிடனுக்காக வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பர்ச்சேஸ் பண்ணலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஐடி ஸ்டாக்ஸ் நிறையா வந்து Q3 ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. இதில் டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், ஹெச்சிஎல் டெக் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா Q3 ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் இருக்கிற டாப் 4 ஐடி கம்பெனிஸில் இதுக்கு வந்து டிசிஎஸ் நம்பர் 1. அடுத்தது வந்து இன்ஃபோசிஸ், அப்புறம் ஹெச்சிஎல் டெக், விப்ரோ அது மாதிரி வரும். டிசிஎஸ் வந்து 3207 ரூபா இருக்குது. இந்த ப்ரைஸ்லேருந்து இன்னுமே ஏறுங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. இன்ஃபோசிஸ் வந்து 1690 ரூபா. ஹெச்சிஎல் டெக் வந்து 1698 ரூபா இருக்குது. இதெல்லாமே இன்னும் ஏறுங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. காரணம் வந்து இவங்களோட ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி நல்லா இருக்குது, மார்க்கெட் கேபிட்டல் நல்லா இருக்குது, ரிட்டர்ன் இந்த ப்ராஃபிட் நல்லா இருக்குது. லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவில் கன்சிடர் பண்ணலாம். விப்ரோ வந்து கொஞ்சம் 7% ப்ராஃபிட் வந்து ஃபால் ஆகிருக்கு Q3 ரிசல்ட்ஸில். 6 ருபீஸ் டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஹெச்எல் டெக், டிசிஎஸ் எல்லாருமே வந்து டிவிடன்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணி பாருங்கள்.
விப்ரோ வந்து ஏதாவது அவங்களுக்கு ஷேர்ஸ் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தாலும் லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ்ல வெல்த் கிரியேஷனுக்காக வந்து யோசிக்கலாம். இறக்கும்போது அக்யூமுலேட் பண்ணலாம், ஏறும்போது விற்கலாம். எப்பவுமே வந்து நம்மளோட போர்ட்ஃபோலியோவை டைவர்சிஃபை பண்ணி வைக்கும்போது டிஃப்ரெண்ட் செக்டார்ஸ் ஆஃப் ஸ்டாக்ஸ் வச்சுக்கிறது பெட்டர். அதில் ஒன் ஆஃப் த செக்டார் வந்து ஐடி ஸ்டாக்ஸ். அதுக்கப்புறம் டாப் 10 ஸ்டாக்ஸ் பை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இன்ஃபோசிஸ் ஐடி ஸ்டாக் 1290 இருக்குது. நல்ல குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் இப்போ தான் சொன்னேன், அது கண்டிப்பாக ஏறும். ஐடிசி ஹோட்டல்ஸ் வந்து நல்ல பிஸ்னஸ் நல்லா போயிட்டுருக்கு. 187 ருபீஸில் இருக்குது. ஸ்ட்ராங் புல்லிஷ் கேண்டில் பதிவாக இருக்குது. இதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் இன்னுமே ஏறுங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஹெச்டிபி ஃபினான்ஷியல் சர்வீஸில் லீடிங்கில் இருக்காங்க. 766 ருபீஸில் இருக்குது. இங்கேருந்து 800 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. இந்தியன் ஹோட்டல்ஸ் அவங்களோட பிஸ்னஸ் நிறையா இருக்குது. நிறையா புது புது ஹோட்டல்ஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. டாட்டாவோட கம்பெனி இந்தியன் ஹோட்டல்ஸ் 684 ருபீஸில் இருக்குது. நியர் டேர்மில் 700 ருபீஸ் வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. ஐடிசி ஹோட்டல்ஸ் வந்து ஐடிசிலேருந்து பிரிஞ்சது 187 இருக்குது. ஃபஸ்ட்டு டார்கெட்டாக 200, அடுத்த டார்கெட்டாக 210 வரைக்கும் போகும். புல்லிஷ் கேண்டில் பதிவாக இருக்குது. இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா புது ஹோட்டல்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து நல்லா பிஸ்னஸ் போயிட்டுருக்கு. அடுத்ததாக பார்க்க போகிறது வந்து ஹெச்டிஎஃப்சி அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி 2596 ரூபா ப்ரைஸில் இருக்குது. ஹெச்டிஎஃப்சியோட கம்பெனி இதோட க்ரோத்தும் ஃபினாமினலாக இருக்குது. இங்கேருந்து நியர் டேர்மில் 2700 போகும். செகண்ட் டார்கெட்டாக 2800 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. ஐசிஐசிஐ லொம்பார்ட் 1870 ருபீஸில் இருக்கிற அந்த கம்பெனி வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுனால இன்னும் ஏறுங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. டிபிஓ டெக் 1521 ப்ரைஸ் ரேஞ்சிலேருந்து இனிமேல் ஏறும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. மேக்ஸ் ஹெல்த் கேர் செக்டாரில் 1037 ரூபா இருக்குது. இந்த ப்ரைஸ்லேருந்து ஃப்யூச்சரில் 1200 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. ஜஸ்டைல் வந்து ரொம்ப வருஷமாக இருக்கிற கம்பெனி. லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவில் 716 750 ருபீஸ் போக வாய்ப்பு இருக்குது. எம்வி ஃபோட்டோவால்டிக் பவர் ஸ்ட்ராங் புல்லிஷ் கேண்டில் இருக்குது. 1700 205 வரைக்கும் ஏறி இருக்குது. இந்த ப்ரைஸ்லேருந்து இன்னுமே ரிவர்ஸ் போய் 210 வரைக்கும் போகுங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. இது எல்லாமே வந்து இன்ஃபர்மேஷன் பர்பஸ் தான். எப்போவுமே ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஓன் அனாலிசிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணுங்கள். நல்ல ஸ்டாக்ஸாக சூஸ் பண்ணுங்கள். நான் ஃபஸ்ட் டைம் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா நிஃப்டி 50ல் இருக்க ஸ்டாக்ஸ் கன்சிடர் பண்ணுங்கள். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணுங்கள். ப்ராஃபிட் எப்படி இருக்குது, க்ரோத் எப்படி இருக்குங்கிற மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறமா கன்சிடர் பண்ணுங்கள். எப்போவுமே வந்து ஒரு ஸ்டாக்லேயே பல்க் குவான்டிட்டிஸ் மாதிரி போகாமல் இறக்கங்கள் வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அக்யூமுலேட் பண்ணிங்கன்னா ஃபண்டமெண்டலி குட் ஸ்டாக்ஸில் பண்ணும்போது நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். ஓன் அனாலிசிஸ் பண்ணிட்டு ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய லாங் வீடியோஸும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை தொடர்ந்து கன்டினியூ பண்ணுங்கள். ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்போவுமே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குங்கும்போது ஒரி பண்ண வேண்டியதில்லை. லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவில் எப்போவுமே வந்து ஸ்டாக் மார்க்கெட் நல்லா தான் ரிட்டர்ன் கொடுக்கும். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எல்லா வீடியோஸும் தொடர்ந்து பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.